கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல சில காரியங்களை கர்த்தர் நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப நம்ம மைண்ட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தான் என்ன செய்யும்? தேடும். அதைத்தான் செய்யணும்னு தோணும். இவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, இது மேல நம்ம மைண்ட் போகாது. திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அந்த காரியத்தை மட்டும்தான் சிம்சோன் சாப்பிடக்கூடாது. அவர் மாம்பழம் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம், பலாப்பழம் சாப்பிடலாம், எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். ஒன்னே ஒண்ணு சாப்பிடக்கூடாது, திராட்சை பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது. இப்ப ஏன் அங்க போனாரு? திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனாரு. இப்போ சிங்கம் வந்துச்சு. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற எதை வேணாலும் தொட்டுக்கப்பா, செத்ததை மட்டும் தொடவே தொடாத. பர்டிகுலரா தொடறதுக்கு அங்க போறான் பாருங்க. சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு தெரியும் சிங்கம் செத்து போச்சுன்னு. அப்பா அம்மா செத்தா கூட தொடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. இவர் இப்ப எதை தொடறதுக்கு பார்க்க போனாரு? சிங்கம் செத்துச்சு, இதெல்லாம் தெரியும். இவர் தான் சாவடிச்சாரு. செத்த சிங்கம் இருக்கான்னு பார்க்க போயிருக்காரு. வழி விலகி போனான். அந்த வழி விலகின உடனே சிங்கத்துல என்ன இருந்துச்சு? தேன் இருந்துச்சு. இதான் வீழ்ச்சி. எப்பவுமே நேரடியா வராது. நம்ம வீழ்த்தத்துக்கு பிசாசு என்ன பண்ணுவான்னா, சில தேன்களை அங்க வச்சிருப்பான், சில விரும்பத்தக்க காரியங்களை வச்சிருப்பான். நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம தோட்டத்துக்குள்ள போனதே தப்பு, தோட்டத்துக்கிட்ட போனது. ரெண்டாவது, வரக்கூடாத சிங்கம் அங்க வருது, நாம சாவடிச்சிட்டோம். ஓகே பரவாயில்ல. நான் எப்பவும் சொல்வேன், உயிரோடு இருந்த சிங்கத்தை சிம்சோன் சாவடிச்சிட்டான். செத்த சிங்கம் சிம்சோனை ஜெயிச்சிருச்சு. பல நேரத்துல இதான் பிரச்சனையே. இப்ப சில நேரத்துல வைராக்கியமா சில காரியங்களை நாம செய்யறோம் இல்ல, பின்னாட்கள்ல அதே பாவம், செத்த போன பாவம் நம்ம ஜெயிக்க தொடங்கிடும். அதை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சில பரிசுத்தவான்களை இந்த 30 வருஷத்துல பார்த்திருக்கிறேன். ஆரம்பத்துல எதை பத்தி பேசினாங்களோ அதே காரியத்தில் அவர்கள் விழுந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரே ஒரு பாடம் மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பேன். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி. எதை பேசுறோமோ அதுல கடைசி வரைக்கும் நிக்கணும். பல நேரங்களில் நமக்கு அது வீழ்ச்சியை கொண்டு வரும். சில தேன் அதுல வரும். சில நேரத்துல நம்ம விரும்பத்தக்க காரியம் அதுல இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மரணம் இருக்கும். நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள்ள என்ன இருந்துச்சு? மரணம் இருந்துச்சு. இந்த செத்து போன சிங்கத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? தேன் இருந்துச்சு. அது பார்வைக்கு இன்பம், இது புசிப்புக்கு ஏற்றது. அவ்வளவுதான் விஷயம். ரெண்டும் ஒண்ணுதான். அதைத்தான் சொல்றேன். பல காரியங்களிலே நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டி இருக்கிறது. இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, பிசாசு வந்து அப்படியே 2 கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டு அப்படித்தான் வருவான்னு. இல்ல இல்ல, செத்து போன சிங்கத்தின் வழியா கூட உங்களை ஜெயிச்சிருவான். உயிரோடு இருக்கிற சிங்கம் கூட ஜெயிக்காது. சில நேரத்துல எது ஜெயிச்சிரும்? செத்து போன சிங்கம் ஜெயிச்சிரும். யோசிச்சு பாருங்க, கோலியாத்தை ஜெயித்த தாவீது பத்சேபாள்கிட்ட தோத்து போனான். அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்.